ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025ஓட ஃபஸ்ட்டு கோல்டு சேவிங்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கத்தாரில் தான் கோல்டு சேவிங் பண்ணுவேன், இந்தியாவில் பண்ணவே மாட்டேன். பட் இந்த தடவை ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த ஸ்கீம் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த ஸ்கீம் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதும், எதுக்காக இந்தியாவில் போடலாம் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கீமோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ கோல்டு சேவ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கீமில் இப்போது அப்படிங்கிறதையும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பெரிய வீடியோவெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. ரொம்ப சின்னதாக எவ்வளோ சுருக்கமாக உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு நீடடோ அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இயர் சேவிங்ஸ்க்காக சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் டிஜிகோல்டு ஸ்கீம் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்போயுமே கத்தாரில் தான் கோல்டு வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக அப்படின்ட்டுலாம் நான் கோல்டு சேவிங் பண்ணதும் இல்லை, வாங்கினதுமே கிடையாது. ஸோ இந்த தடவை ஏன் இதில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் ரீசனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனக்கு வந்து பசங்களுக்கு அபாக்கஸ் கிளாஸ், அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருந்து, அதாவது ஆன்லைனில் தான் வந்து பசங்க படிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அவங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ரவுண்டாக ஒரு அமௌண்ட் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமாவும் என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வந்து மீதம் விழுகும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயரும் அது பாட்டில் அக்கௌண்ட்டில் கிடக்கும். ஸோ இந்தியாவுக்கு வரப்போ அதை எடுத்து செலவு பண்ணிவிடுவேன். இப்படி தான் பண்ணிட்டு வருவேன்னா. ஸோ இந்த தடவை அப்படி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம், சும்மா பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படியே கிடக்கிறதுக்கு கோல்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆப் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஆப்பில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நாம் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் சூஸ் பண்ணலாம். அதாவது ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் இல்லாமல் நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு தங்கமயிலோட டிஜிகோல்டு ஸ்கீம்னா என்னன்னு சொல்லிடுறேன். இந்த கோல்டு சேவிங் ஸ்கீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட், ஃபிக்ஸ்டு டேட் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதாவது மற்ற கோல்டு சேவிங் ஸ்கீம்லலாம் நம்ம ஒரு அமௌண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5000 எடுத்திங்கன்னா எவ்ரி மந்த்தும் நீங்கள் 5000 பே பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்தோட ஒரு 5th இல்லை 10th நீங்கள் வந்து அந்த டியூ அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த டேட்டில் வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் பே பண்ணலாம், எத்தனை டைம் வேணாலும் பே பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மந்த் உங்ககிட்ட இன்றைக்கி 1000 rupees இருக்குன்னா 1000 rupees பே பண்ணிடலாம். இப்போ இதே ஒரு 2 நாள் கழிச்சு உங்ககிட்ட ஒரு 100 rupees இருக்குன்னா 100 rupees பே பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதுக்கான கோல்டு வந்து ஆட் ஆன் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் எனக்கு வந்து இது பெஸ்ட்டு ஸ்கீமாக வந்து தோணுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 100 rupeesலேருந்து நீங்கள் இதில் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது பே பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் கோல்டு. இந்த ஸ்கீமோட பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 330 days, அதாவது 11 month வந்து நாம் வந்து இந்த ஸ்கீமோட டூரேஷன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் நீங்கள் இந்த 330 daysக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். உங்கள் கையில் எப்போல்லாம் பணம் இருக்கோ அப்போல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் கோல்டு வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில் டிஜிகோல்டு ஸ்கீம் அப்படிங்கிறது. இதில் வந்து நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். கோல்டு ஸ்கீம் பே பண்ணாலும் நமக்கு அதில் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கணும் இல்லையா? ஸோ இதில் வந்து அவங்க என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 330 days பீரியடை 300 days, அதாவது 75 75 75 75ன்னு சொல்லிட்டு 4 75 days பிரிச்சிருக்காங்க. லாஸ்ட் 30 days ஒரு பீரியடாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 75 daysக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% அவங்க சைட்லேருந்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 2.5 மாதம் 75 daysங்கிறது அப்புறம் 2.5 மாதம் வருது இல்லையா? ஸோ இந்த 75 daysக்கு நீங்கள் ஒரு டைம் 100 rupees பே பண்ணுறப்பவும் அந்த 100 rupeesக்கு 5 rupees அவங்க வந்து ஆட் ஆன் பண்ணுவாங்க. 100 rupees அப்படிங்கிறது நான் சொல்கிறது நீங்கள் பே பண்ணுற மணி எவ்வளவோ அதில் 5% வந்து அவங்க சைட்லேருந்து நமக்கு வந்து ஆட் ஆன் ஆகிட்டே வரும் நம்மளோட ஸ்கீமில். ஸோ அடுத்தடுத்த 75 daysக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.75% அவங்க வந்து நமக்கு பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. அதுக்கடுத்த 75 daysக்கு 2% வந்து அவங்க சைட்லேருந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க பெனிஃபிட். லாஸ்ட் 75 daysக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.75% வந்து அவங்க சைட்லேருந்து நமக்கு கொடுக்குற பெனிஃபிட்.
அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 30 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் இந்த 2.5 மாதத்தில் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிவிடுங்க. ஸோ அதில் தான் நமக்கு ஹையஸ்ட் பெனிஃபிட் வந்து கிடைக்கிது. ஸோ லாஸ்ட் 30 டேஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பே பண்ணாமல் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு எந்த டேட்டில் தான் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதில் எதுவும் இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த ஹையஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கிற இந்த ரெண்டு டைமுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட். அதே மாதிரி இந்த பெனிஃபிட்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும்னா, நம்மளோட அக்கௌண்ட், அதாவது நம்ம பே பண்ணுற ஸ்கீம் வந்து ஃபுல்லாக மெச்சூரிட்டி ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளைம் பண்ணுறப்போ, ரிடம்ஷன் பண்ணுறப்போ மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்காது. ஓகே, இப்போ ஸ்கீமை வந்து நம்ம பே பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். அதை ரெடியூம் பண்ணோம் இல்லையா, நமக்கு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறமா நம்ம எப்படி இதை ரெடியூம் பண்ணோன்னா, நம்ம வந்து ஷாப்பில் போயிட்டு நியர்பை தங்கமயில் ஷாப்பில் போய்ட்டும் ரெடியூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட ஆன்லைன் பர்ச்சேஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா காயினாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜுவல்லரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஸ்டோன் சார்ஜ், ஹால்மார்க் சார்ஜ், ஜிஎஸ்டி, இப்படி இது எல்லாமே வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அதிலெல்லாம் நமக்கு எந்த விதமான டிஸ்கவுண்ட்டு எதுவுமே தரமாட்டாங்க. காயினாக வாங்கினாலும் காயினுக்கு என்னென்ன சார்ஜஸ்லாம் உண்டோ அதை வந்து அவங்க இதில் வந்து அப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெச்சூரிட்டி ஆகிட்டு, பட் நம்ம வாங்க போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸ் வரைக்கும் நீங்கள் இந்த லாக் பீரியட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி யார் இதை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் பேரில் இதை அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்களோ அவங்க தான் போய் வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நான்லாம் ஃபாரினில் இருக்கேன், எனக்கு வந்து டிசம்பர்லேயே முடிஞ்சிடும். ஸோ நான் டிசம்பரில் ஊருக்கு வர மாட்டேன். நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, என்னோட நாமினி, நான் யார் நாமினியாக கொடுத்துருக்கேனோ அவங்க வந்து என்னோட ஐடி ப்ரூஃப், ஆதார் நம்பர், பேன் நம்பர்லாம் அதில் கேட்கும். ஸோ அதெல்லாம் கொடுக்குறனால அந்த ப்ரூஃபை காட்டிட்டு அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து கட்டிட்டோம், பட் நமக்கு ஜுவல்லரி வேணாம், அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கமயில் டிஜி கோல்டோட ஃபுல் ஸ்கீம், இப்போ வந்து இந்த ஸ்கீம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நான் எவ்வளோ இந்த மந்த்து பே பண்ணியிருக்கேன், எவ்வளோ கோல்டு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நான் ஸ்க்ரீன் ஷேரில் காமிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் ஸ்க்ரீன் ஷேராக வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், அதை நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இந்த அக்கௌண்ட் நான் எப்போ ஓப்பன் பண்ணேன்னா, நேற்று தான் ஓப்பன் பண்ணேன். நேற்றோட கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7450 இருந்தது பர் கிராமு. ஸோ இந்த ஆப்பில் போயிட்டு நம்ம எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போனோன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஸ்க்ரீன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிராமில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு 2 கிராம் வந்து போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பெனிஃபிட் எவ்வளோ ஆட் ஆகிருக்குன்னா 105 கிராம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு எனக்கு. ஸோ இதே தான் அமௌண்ட்லையும் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். அமௌண்ட்டில் வந்து எனக்கு பெனிஃபிட் 784 ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி 100 ருபீஸ் போடுறப்போ 105 நமக்கு ஆட் ஆகும். ஸோ அந்த 5 ருபீஸ் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தாங்க இந்த ஆப்பில் போயிட்டு இந்த மாதிரி நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளோட கோல்டு சிம்க்கு ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்க சொல்லும். அதையும் க்ரியேட் பண்ணி அக்ரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மோட் வந்து போயிடும். இங்கே வந்து நான் ப்ரைவசி ரீசனுக்காக இதெல்லாம் வந்து நான் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்காமல் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மோடை வந்து உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். பேமெண்ட் மோட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூபிஐ பேமெண்ட், அது மாதிரி இன்டர்நெட் பேங்கிங், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. நம்ம பே பண்ண உடனே நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்மளோட கோல்டு எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத ஆட் ஆகிடும். எனக்கு காலையில் இந்த மாதிரி உடனே அப்டேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னோடய ஸ்கீமுக்கான பாஸ்புக்குமே என்னோடய ஆப்லேயே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னா 2 கிராம் சேவ் பண்ணியிருக்கேன். 105 வந்து அவங்க போனஸாக எனக்கு கொடுத்துருக்காங்க, 0.105. என்னோட டார்கெட் வந்து இந்த ஆப் மூலயமா நான் வந்து ஒரு 2 பவுன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 16 கிராம் வாங்கிடணும் அப்படிங்கிறதா. நான் வந்து மெயினாக கோல்டு காயின் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு தோணுனதால் நான் அதை தான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு மைண்டில். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை எப்படி ஆப் ஓப்பன் பண்ணி எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், அதை தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.